பெண் வந்து புகார் கொடுக்க போறாங்க, ஒரு ஸ்கூட்டி காணுன்னு சொல்லிட்டு. அந்த காவலர் தவறதாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிவு தான். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? எத்தனை இளம் பெண்கள், எத்தனை கல்லூரி பெண்கள் உங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது? அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க போனது? தூத்துக்குடி சம்பவம், அப்பாவி ஜனங்களை கொன்று குவித்தீர்களே, அப்போது சட்டம் ஒழுங்கு எங்க போனது? தன்னுடைய உரிமைகளுக்காக போராடிய அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்களே, அப்போது சட்டம் ஒழுங்கு எங்கே போனது? பொள்ளாச்சியில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. உங்களுடைய மூத்த, உங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் மூத்த அவர்களுடைய பிள்ளைகள் செய்த அந்த அத்துணை கேவலமான காரியமும் அப்பொழுது இந்த சட்டம் ஒழுங்கு எங்கே போனது? உங்கள் ஆட்சியில் கொலை கொள்ளை நடக்கவில்லையா? கொடநாடு எஸ்டேட்டில் என்ன நடந்தது? கேள்விகள் அடக்கி கொண்டே போகலாம். ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க விடியா ஆட்சியில், ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா உங்க ஆட்சியில் என்ன நடந்தது? மாறி மாறி குறை சொல்லிக்கிறீங்களே தவிர, என்னுடைய ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, என்னுடைய ஆட்சியில் நான் என்ன பண்ணேன்ட்டு. இரட்டை தூத்துக்குடியில் தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டார்களே, அப்பொழுது இருந்த முதலமைச்சர் நீங்கள் காவல்துறையை காப்பாற்றவில்லையா? அப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம், அது கொடுமையான விஷயம், கொடூரமான விஷயம். அடித்தே கொன்றார்கள் காவல்துறையினர். அப்போ உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே போனது? ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவு மோசமான ஆட்சியாக கடந்த காலம் இருந்தது. இன்று அதை விட பார்க்க போனால் அந்த அளவிற்கு யாரோ சிலர் செய்கிற தவறுதான். ஒரு தனிப்பட்ட நபர் தவறு செய்கிறான். அப்போ அந்த தனிப்பட்ட நபர் செய்யும் தவறுக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? உங்களுடைய ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு கூட்டமே சேர்ந்து தந்தை மகனை கொலை பண்றாங்க தூத்துக்குடியில. ஒரு கூட்டமே சேர்ந்து உங்களுடைய முக்கிய நிர்வாகி, உங்களுடைய அந்த முக்கிய நிர்வாகியின் பிள்ளைகள், எத்தனை இளம் பெண்களை கொடூரமாக என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆட்சியில் தெரியும். சிந்தித்து பாருங்கள். அப்போ யாருடைய ஆட்சியில்